கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷியன் சபையைச் சார்ந்த அருட்தந்தை எவரெஸ்ட் டயஸ் அடிகளார். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே, சகோதரிகளே, இன்று குருத்து ஞாயிறு புனித வாரத்தின் முதல் நாள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். இன்றைய நாள் உலகளாவிய கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான நாள். இன்றைய நாள் குருத்து ஞாயிறு என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இவ்வளவு நாளும் நாம் நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் தியானித்து நம்முடைய முப்பெரும் செயல்களாகிய செபம், தபம், ஒருத்தல், இன்னும் பல நற்காரியங்களிலே ஈடுபட்டு நம்மை புனிதர்களாக உருவாக்க பல முயற்சிகளிலே நாம் ஈடுபட்டு வந்திருக்கின்றோம். இந்த வாரம் நமக்கு இறுதியான வாரமாக இருக்கிறது இந்த தவக்காலத்தில். ஏனென்று சொன்னால் இந்த வாரம் புனித வாரமாக இருக்கிறது. இந்த புனித வாரத்திற்குள் நாம் இன்று காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்றைய நாளிலேதான் ஆண்டவர் இயேசு எருசலேம் நகருக்குள் நுழைவதை எடுத்து சொல்லுகிறது. அவர் வெற்றி வீரனாய் கழுதையிலே ஒலிவ கிளைகளை தாங்கியவராய் ஓசானா ஓசானா என்று சொல்லி மக்கள் ஆரவாரம் செய்து அவரை எருசலேம் நகருக்குள் கொண்டு போகிறார்கள். எருசலேம் நகருக்குள் நுழைவது என்பது இயேசுவினுடைய இறுதி கட்ட வாழ்க்கையை சித்தரிக்கின்றது. அவர் கடவுள் வடிவில் விளங்கி கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். ஆகவே இன்றைய நாளிலே நாம் இறைவனுடைய பாடுகள், மரணம் மற்றும் அவருடைய அடக்கம் பற்றிய இறை வார்த்தைகளுக்கு செவி மடுப்போம். அவற்றை நம் வாழ்விலே தியானமாக எடுத்து நாம் நம் ஆண்டவரோடு சிவத்தாலும் தபத்தாலும் ஒருத்தல் முயற்சிகளாலும் நற்காரியங்களாலும் நாம் இணைந்திருப்போம். அதற்கு விசேஷ விதமாக தேர்ந்து தெளிதலும் ஆக்கப்பூர்வமான தீர்மானமும் உறுதியான செயல் வடிவமும் நம்மை நிச்சயம் வாழ வைக்கும். நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நாம் மாறிட புறப்படுவோம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசீர்வாதம் நிறைந்த நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன். ஆமென். தவக்கால சிந்தனை கேட்டீர்கள்.